இங்கே பாருங்களேன், நான் துணி துவைச்சு மாடியில் காய போடலான்னு கொண்டு போனேங்க. அங்கே ஒரு பாப்பா தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தது. நான் உடனே சொன்னேன், எல்லாரும் கீழே விளையாடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன் செல்லம் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். அது சொன்னுச்சு, போங்க ஆண்டி நான் கோவத்தில் இருக்கேன்னு சொன்னுச்சு. உனக்கு என்ன செல்லம் இவ்வளோ வயசுலேயே கோவம்னு கேட்டேங்க. அது சொன்னுச்சு, எங்கள் பாப்பா ரொம்ப அழகாக இருக்குது, நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லி எங்கள் தாத்தா என்னைய கருப்பின்னு கூப்பிட்டாங்களா, அது எனக்கு கோவமாக வந்துடுச்சுன்னு சொன்னேன். சொன்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், "இங்கே வா பாப்பா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அழகு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அறிவு தான் சிறந்ததுன்னு சொன்னேன்." "எப்படி சொல்கிறீங்க பாட்டி?" அப்படின்னு ஆன்ட்டின்னு கேட்டுச்சு. உடனே நான் சொன்னேன், "இங்கே வா, பைபிளில் எஸ்தர்ன்னு ஒரு புக்கு இருக்குது. அதில் ரொம்ப அழகா வஸ்தின்னு ஒரு ராணி இருந்தாங்களாம். அந்த ராஜா தன் ராணியோட அழகுல மயங்கி புகழணும்னு சொல்லி ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் விருந்து வச்சாராம். அப்போ வேலைக்காரங்கள விட்டு ராணியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். ராணி அங்கே வர மறுத்துட்டாங்களாம். உடனே அங்கே அவசர அவசரமாக மந்திரி எல்லாம் சேர்ந்து ராஜாவோட பேச்சை ராணியே கேட்கல, நம்ம ராஜாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள கல்யாணம் ஆகாத பெண்களெல்லாம் தூக்கிட்டு வாங்க அரண்மனைக்குன்னு சொன்னாங்களாம். அப்போ அங்கே ஊருக்குள்ளே எஸ்தருன்னு ஒரு பொண்ணு, ஏழை பெண்மணி. அதுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவங்க சித்தப்பா தான் வளர்த்தாங்களாம். உடனே இவங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம், அரண்மனைக்கு போய் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க சித்தப்பா சொன்னாராம், நீ பயப்படாமல் போ, உன்னால் நம்மளுடைய ஜனங்கள்லாம் விடுதலை ஆவாங்க, நீ போ, நான் சொல்கிறபடி கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராங்க. அது போச்சாம். அங்கே எல்லா பெண்களும் போயிருப்பாங்க இல்லையா, ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சாதாரண விஷயமா. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போல்லாம் பார்லர் இருக்குல்ல, அது மாதிரி அப்போ அவங்க அலங்காரம் பண்ணி பட்டு புடவை கட்டி நிறைய நகைகள்லாம் போட்டு ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி நிற்கணும்னு நின்னாங்களாங்க. இந்த எஸ்தர் மட்டும் எதுவுமே செய்யலையாம். இங்கேருந்து எப்படி கூட்டிகிட்டு போனாங்களோ அது மாதிரி சாதாரணமாக இருந்தாங்களாம். உடனே ராஜா பார்க்க வந்தாராம் பாருங்க. வரும்போது இவங்கள பார்க்கவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாம். எல்லாரும் தன்னோட முகத்தை வேஷம் போட்டு மாற்றி வச்சுருக்காங்க, எஸ்தர் மட்டும் அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப பிடிச்சி போயிட்டு சொன்னாராம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எளிமையாக இருக்க, அதனால் இந்த ராஜ்யத்தை பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், என்ன வேணும் கேளுன்னு சொன்னாராம். அப்போ ராணி அந்த எஸ்தரு தைரியமாக சொன்னாங்களாங்க, என் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, அவங்கள நாட்டை விட்டு துரத்தலான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை வேணும், இங்கே சுதந்திரமாக வாழணும், அதுக்கு நீங்கள் கட்டளையிடுன்னு சொன்னாங்களாம். உடனே ராஜா எவ்வளோ தைரியமாக இந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேசுது, எவ்வளோ எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாராம் அப்படின்னு அந்த பாப்பா கிட்ட சொன்னேன். உடனே அந்த பாப்பாவுக்கு, பார்த்தியா அழகு சிறந்தது இல்லை, அறிவு தான் சிறந்தது, எஸ்தர் எவ்வளோ அறிவாக கேட்டாங்க பாரு அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பாப்பா சொல்லுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் பாட்டி, எங்கள் ஸ்கூலில் கூட டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க, அதில் நான் தான் ஃபஸ்ட்டாக வந்தேன் அப்படின்னுச்சு. அப்போ எல்லா பசங்களும் கேட்டுச்சுங்க, நீ எப்படி வரைஞ்சேன்னு. பார்த்தியா அங்கே அறிவு தானே இருந்தது, அழகு இல்லைல்ல அப்படி சொன்னேன். ஆமாம், இப்போ நீ படித்து பெரிய ஆளாகி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். நான் வக்கீலாக போகிறேன்னு சொன்னுச்சுங்க. ஏன் வக்கீலாக போகிற அப்படின்னு நான் கேட்டேங்க. அதுக்கு அந்த பாப்பா சொன்னுச்சு, நானும் இந்த மாதிரி தப்பே செய்யாமல் போய் தண்டனை வைத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நான் வக்கீலாகி வாதாடி வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னுச்சுங்க. உடனே அது டாக்டர் ஆகுதோ வக்கீல் ஆகுதோ அது வேறு விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது பாருங்க, அது முகத்தில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போ அது இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்குது. இருந்தாலும் அந்த பாப்பாவோட ஞாபகம் எனக்கு வந்தது. அதுதாங்க சொல்கிறேன், எந்த பசங்களையும் குறைவாக ஏறப்படாதீங்க. எல்லாரும் நான் ஒன்று தானே, அறிவை தானே சிறந்து பார்க்கணும். குழந்தைங்க முன்னாடி ஒரு குழந்தைய ஏற்றும் ஒரு குழந்தைய இறக்கியும் பேசாதீங்க அப்படின்னு நினச்சேங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நார்மலாக சொல்லி சந்தோஷப்படுத்துங்க.